ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு குட்டோ ஸ்டோரிஸ். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய பர்த்டே விஷஸ். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, பங்கு. இன்னொரு காலத்தில் பூந்தென்றல்னு ஒரு ஊரில் பழனியப்பர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. அவங்க 4 பேருமே தந்தைக்கு உதவியாக தான் இருந்தாங்க. அவர் முதுமடைஞ்சு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டாங்க. மருத்துவர்கள்லாம் வந்து கூட அவரை பிழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் அதனால் ரொம்ப கவலை கொண்டு அந்த 4 மகன்களையும் அழைச்சவர் சொன்னார், மகன்களே, நான் எத்தனை நாள் வாழ போகிறேன்னு எனக்கே தெரியல. இப்படி ஒரு நாள் வரும்ன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். நான் படுத்திருக்கோம் கட்டில் காலை நல்லா கவனிங்க. அதில் இருக்கிற 1வது கால் மூத்தவனுக்கு உரியது, 2வது கால் 2ஆம் அவனுக்கு உரியது, 3வது கால் 3ஆம் அவனுக்கும், 4வது கால் இளையவனுக்கும் உரியது. அந்த 4 கால்களுக்கு கீழேயும் ஒரு புதையல் வச்சுருக்கேன். அதை அவங்களுக்கு உரியதான புதையலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் இறந்த பிறகு அந்த உரிய கட்டில் கால் கீழே தோண்டுங்க, புதையலை எடுத்துக்கிட்டு ஒற்றுமையாக வாழுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே அவர் மூச்சு பிரிஞ்சிடுச்சு. தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடன்கள் எல்லாம் அவங்க சிறப்பாக செஞ்சாங்க. அவர் சொன்னது போலவே அந்த கட்டில் கீழே தோண்டினாங்க. அவர்களுக்கு அப்போ ஏமாற்றம் தான் கிடைச்சிது. மூத்தவனுக்கு ஒரு பானையில் மண் கிடைச்சிச்சு, அடுத்தவனுக்கு இருந்த பானையில் உமி கிடைச்சிது, 3ஆம் அவனுக்கு ஒரு பானையில் பொன் துகள் கிடைச்சிது, இளையவனுக்கு ஒரு பானையில் சாம்பல் கிடைச்சிது. அவங்க 4 பேரும் எதற்காக இந்த பொருளை தந்தை புதைச்சி வச்சிருக்காரு, இது வழியாக அவர் என்ன சொல்ல முயற்சி செய்கிறார், ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்ப குழம்பினாங்க. அப்போ அந்த 4 பான்களையும் எடுத்து செஞ்சு ஊர் பெரியவருக்கு முன்னாடி வச்சாங்க. நடந்ததெல்லாம் சொன்னாங்க. எங்கள் தந்தை இந்த பானையை ஏன் புதைச்சி வச்சாருன்னு நீங்களாவது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போது அந்த ஊர் பெரியவர்கள்லாம் ஒன்று கூடி சிந்திச்சாங்க. ஆனாலும் அவங்களால எந்த முடிவுக்கும் வர முடியல. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், இளைஞர்களே, உங்கள் தந்தையர் ஏன் இப்படி செஞ்சாருன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் உடனடியாக நீதிமன்றம் போங்க, அங்கே இருக்கிற நீதிபதி தான் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடியே அந்த 4 பேரும் பானையை எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் போனாங்க. நீதிபதி கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னாங்க. அவரும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அந்த எல்லா பானைகளையும் கொண்டு வர சொல்லி அதை கூர்ந்து பார்த்தாரு. எதுக்காக ஒரு பானையில் மண்ணை வச்சாரு, இன்னொரு பானையில் உமியையும், இன்னொரு பானையில் பொன் துகள்களையும், கடைசி பானையிலையும் சாம்பலையும் வச்சாரு, என்ன காரணமாக இருக்கும்ன்ட்டு தீவிரமாக சிந்திச்சார். அப்போ தான் அவருக்கு இறந்து போன பழனியப்பரோட அறிவு கூர்மையை வியக்காமல் இருக்கவே முடியல. அதை நினச்சி ரொம்ப வியந்து போனார். ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அப்போது அந்த 4 பேரையும் அழைச்சிட்டு சொன்னார், இளைஞர்களே, இந்த பானையில் மண்ணை பெற்றவன் தந்தையோட நிலங்களை பெற வேணும், உமியை பெற்றவன் தானியங்களை பெற வேணும், பொன் தொகல்களை பெற்றவன் அணிகலன்கள் நகைகளை பெற வேணும், சாம்பலை பெற்றவன் ஆடு மாடு கோழிகளை பெற வேணும். இந்த எண்ணத்துல தான் உங்கள் தந்தையர் இப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னார். அந்த பெரியவர் சொன்னதை கேட்ட உடனே இவங்க 4 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொன்னது போலவே 4 பங்கையும் பிரித்து ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. அவருக்கும் நன்றி சொன்னாங்க. இப்படி பங்கு பிரித்த அந்த பழனியப்பரோட அறிவு கூர்மையை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் தினம் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். அப்போ தான் நான் போடுற ஸ்டோரிஸ் உங்களுக்கு உடனே வரும். குட் நைட்.